ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பகடை அப்படிங்கிற டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு பகடையின் 2 நிலைகளில் தெரியாத எண்ணாக இருப்பது எது? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 6 நம்பர்ஸ் இருக்கணும். இப்போ 1 அப்படிங்கிற ஒரு நம்பருக்கு ஒரு ஆப்போசிட்ஸ் இருந்திருக்கும், 3ங்கிற நம்பருக்கு ஒரு ஆப்போசிட்ஸ் இருந்திருக்கும். ஸோ மோரோவர் என்ன அப்படின்னா 6 அண்ட் தென் 5 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்திருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பகடையிலையுமே யாரு நமக்கு தெரியல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருந்திருக்கும். ஆக்சுவலி என்ன அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6ன்னு இருந்திருக்கும். அதுல எந்த நம்பர் தெரியல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 4 அப்படிங்கிற நம்பர் தெரியல. தட் மீன்ஸ் 4ங்கிற நம்பர்னு சொல்லாம என்னன்னு சொல்லலாம், ஆப்போசிட் ஆஃப் 2ன்னு கூட சொல்லலாம். ஏன்னா மற்ற நம்பர் எல்லாமே விசிபிலிட்டி ஆகுது. ஸோ அந்த நம்பர் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2 பொசிஷன்லயும் இன்விசிபிளா இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் 1. செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுல 6 பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடிய இந்த டேர்ம், சரிங்களா, இந்த இடத்துல இதோட ஆப்போசிட்ஸ் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதை ஒரு 3 ஆங்கிள் போடலாம். என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆர் என்னது அப்படின்னா எனிமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் மெத்தட், எனிமி மெத்தட். ஃப்ரெண்ட்ஸ்னா ஒன்றும் இல்லை, கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தெரியாதவங்க எல்லாருமே என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆப்போசிட். அப்ப கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறவங்க அப்படின்னா பக்கத்துல தெரியும்னா அவங்க விசிபிலிட்டி ஆகலை அப்படின்னா அவங்க எனிமி, ஃப்ரெண்ட்ஸ். இப்ப 6ங்கிற நம்பரை எடுத்துப்போம். 6ங்கிற நம்பர் இங்க இருக்கு, இந்த 3 டேர்ம்லயும் இருக்கு. 3 என்னது அப்படின்னா ஒரே ஒரு கியூப் தான், 3 டைமென்ஷன். அதுல 6ஓட ஃப்ரெண்ட்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6 அவரோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் எழுத போறேன். 3 அப்படிங்கக்கூடிய டாட்ஸ் 2 டாட்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்து ஆல்ரெடி 3 டாட்ஸ் 2 டாட்ஸ் தான் கொடுத்துருக்கான். இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 5 டாட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ இதெல்லாம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6ஓட ஃப்ரெண்ட்ஸ். அப்ப 6ஓட ஆப்போசிட் யார் இருக்கலாம் அப்படின்னா 1 அப்படிங்கிற நம்பர் இருக்கலாம், இல்ல 4ன்னு இருக்கலாம். ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 4ஏ இல்ல, ஆப்ஷன்ல இது மட்டும் தான் இருக்கு, 1 தான் இருக்கு. அப்ப யூ வில் கெட் த ஆன்சர். அப்படி இல்லை நான் வேற ஏதாவது மெத்தடில் யூஸ் பண்றேன், இன்னொரு மெத்தடும் இருக்கு. எனி 2 சைட்ஸ் எதை வேணாலும் பாருங்க, ஏதாவது ஒரு 2 சைட்ஸ் ஈக்குவலா இருக்கான்னு பாருங்க. அப்படி ஈக்குவலா இருக்கிற மாதிரி டேர்ம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்பர் 1 என்ன அப்படின்னா இங்க 3, 5 அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு. இங்க என்ன பாருங்க 3, 2 அப்படின்னு கொடுத்துருக்கான் பாருங்க. சேம் இங்க என்ன இருக்கு 3, 2. 2 நம்பர் ஈக்குவலா இருக்கா, 3, 2 இருக்கு, இங்கேயும் 3, 2ன்னு இருக்கு. அப்ப பேலன்ஸ் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ஈக்குவலா இருக்கும். இதுல எது பேலன்ஸ் அப்படின்னா 6, அதுல எது பேலன்ஸ் அப்படின்னா 1. அப்ப எனி 2 நம்பர்ஸ் ஏதாவது 2 நம்பர் அப்படி ஈக்குவலா இருந்தா அனதர் நம்பர்ஸ் ஆர் என்ன டெஃபினட்டா என்னவா தான் இருக்கும் அப்படின்னா ஈக்குவலா தான் இருக்கும். அந்த லாஜிக்கை நம்ம பயன்படுத்தி நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா சம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்த டேர்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எதோட ஆப்போசிட்ஸ் கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் அப்படிங்கிற சிம்பலோட ஆப்போசிட்ஸ் கேட்கறாங்க. அப்ப பிளஸ் அப்படிங்கிற சிம்பலோட ஆப்போசிட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எனிவேர் எதுவா வேணாலும் இருக்கலாம். அப்ப பிளஸ் அப்படிங்கிறப்ப அந்த டேர்மை மட்டும் எடுத்துப்போம். பிளஸ் இங்க இருக்காரு, இங்க இருக்காரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடிச்சி ஆப்போசிட் கண்டுபிடிக்கலாம். இன்னொரு பேட்டர்ன் ஒன்று சொன்ன தெரியுங்களா, ஏதாவது 2 பார்ட்ஸ் என்ன அப்படின்னா ஈக்குவலா இருக்கான்னு பாருங்க, அனதர் பார்ட்ஸ் ஆப்போசிட் அப்படின்னு சொல்லிடலாம். இங்க பிளஸுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பார்ட்ஸ் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வகுத்தல் சிம்பல், அதுக்கு அடுத்தது இங்க என்ன இருக்கு அப்படின்னா சர்க்கிள். அதே போல பாருங்களா வகுத்தல் சிம்பல், இங்க என்ன இருக்கு வகுத்தல். அப்ப பேலன்ஸ் இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய எக்ஸும் இங்க இருக்கக்கூடிய பிளஸும் கண்டிப்பா ஆப்போசிட். அப்ப என்ன அப்படின்னா பிளஸோட ஆப்போசிட் யாரு, மல்டிபிளிகேஷன். ஸோ இந்த சம் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 124. இந்த 124 பொறுத்த வரைக்கும் என்ன டேர்ம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2 டைஸ் கொடுத்துட்டான். 2 டைஸ் கொடுத்துட்டு என்ன பண்றான் அப்படின்னா அதோட பொசிஷன்ஸ் கொடுத்துட்டு இந்த 5 அப்படிங்கிற நம்பர் இதோட பேஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கறான். அதாவது 5ஓட ஆப்போசிட்ஸ் கேட்கறாங்க. ஸோ முன்னாடியே சொன்னேன் எதெல்லாம் கண்ணுக்கு தெரியுதோ அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப 5ஓட ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1, 3, இங்க என்ன இருக்கு அப்படின்னா 2, 4 அப்படின்னு இருக்கு. 5ஓட ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது 1, 3, அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா 2, 4. அப்ப பேலன்ஸ் இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 6. இந்த ஒரு நம்பர் மட்டும் தான் இல்ல. ஸோ இதுதான் ஆப்போசிட். நல்லா புரிஞ்சுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க, 4 பேர் இருப்பாங்க, ஒரு எனிமி இருப்பான். அப்ப 4 ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா 6 தான் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா ஆப்போசிட். அதுதான் அடிப்பக்கம் இருந்திருக்கும். ஸோ இது ஈஸி. என்ன அப்படின்னா கவுண்டிங் ஆஃப் என்ன அப்படின்னா கியூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கியூபோட எண்ணிக்கை என்னது அப்படின்னா அளத்தல். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் காலம் வைஸ் அளக்கிறது நல்லது.
சரிங்களா? காலம் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு காலமா இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5. இந்த ஃபர்ஸ்ட் காலம் அப்படிங்கிறப்ப இது வரைக்கும் எடுத்துக்கணும். செகண்ட் காலம் உள்ளுக்குள்ள இருக்கு. 3, 4, 5. இப்போ ஃபர்ஸ்ட் காலம்ல ஒரு 2 கல் இருக்கும். செகண்ட் காலம்ல டைஸ் இருக்கும். ரெண்டாவது காலம்ல ஒரு 2, தேர்ட்ல 1, ஃபோர்த்ல 1, 5ல 1. மொத்தமா எவ்வளவு அப்படின்னா 7. அப்ப 7 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாடல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன். இப்ப ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்கறதுல பட் ஆனா எல்லாத்துக்கும் தயாரா இருக்கிறது புத்திசாலித்தனம். ஸோ என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2 பொசிஷன்ஸ் கொடுத்துருக்கான். அதுல யாரோட ஆப்போசிட்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 3 இஸ் த பாட்டம், விச் நம்பர் இஸ் தி டாப். பாட்டம் டாப்னு ஒரு வேர்டு கொடுக்குறான் அப்படின்னா அந்த வேர்டோட மீனிங், ஆக்சுவல் மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதோட ஆப்போசிட் கேட்கறாங்க. சரிங்களா? 3யோட எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஆப்போசிட் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஃபேக் மெத்தட் அப்படின்னு பேர் இருக்கும். ஸோ நான் நார்மலா இப்போ 4ஓட ஆப்போசிட் கேட்டிருந்தாங்கன்னு வச்சுங்களேன். 4ஓட ஆப்போசிட்ஸ் அப்படிங்கிறது விசிபிலிட்டி ஆகிறது 1, 2, 5, 3. அப்ப 4ஓட ஆப்போசிட்ஸ் 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்களா? அப்ப ஒரு எனிமி யாரு அப்படின்னா 6. அப்ப 4க்கு என்ன ஆன்சர் அப்படின்னா 6 அப்படிங்கிறது ஆன்சர். அப்ப கண்டிப்பா ஆப்ஷன் எது கிடையாது அப்படின்னா 4ங்கிறது கிடையாது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது எதோட ஆப்போசிட்ஸ் கேட்டிருக்கான்? 3யோட ஆப்போசிட்ஸ் கேட்டிருக்கான். 3 பக்கத்துல இருக்கக்கூடிய விசிபிலிட்டி ஆகக்கூடிய இந்த 2 பேருமே என்னவா இருக்க மாட்டாங்க? ஆப்போஸா இருக்க மாட்டாங்க. அப்ப 2 இருக்கணும், இல்லைன்னா 1 இருக்கணும். ஸோ நல்லா புரிஞ்சுங்க. இந்த மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் என்ன அப்படின்னா ரைட் கிடையாது. பட் ஆனா ஆத்தர்ஸ் எல்லாருமே இந்த மெத்தடை பயன்படுத்துறாங்க. அதனால நாமளும் பயன்படுத்த போறோம். இது எப்ப பயன்படுத்தணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எனிமி மெத்தடு, அந்த 2 பேர் ஈக்குவலா இருந்து தேர்ட் மெம்பர் ஆப்போசிட் பண்ணோம்ல, இந்த 2 மெத்தடு இதெல்லாம் இல்லாத பட்சத்துல தான் இந்த ஃபேக் மெத்தடை யூஸ் பண்ணணும். அப்ப அந்த ஃபேக் மெத்தட்ல என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சோ 1, 4, 2 இங்க என்ன அப்படின்னா 4, 5, 3 அப்படின்னு கொடுத்துட்டான். இப்ப இந்த 1 அப்படிங்கிறப்ப இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 1ஆ இருக்கலாம், 2ஆ இருக்கலாம். இந்த நம்பரை எடுத்து எழுதுங்க. அப்ப என்ன கொடுத்துருக்கான்? 4ன்னு கொடுத்துருக்கான். இங்கேயும் 4. ரெண்டுத்துலயும் காமனான நம்பரை எடுத்து எழுதிடணும். 2 டைஸ்லயும் காமனா எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த நம்பர்ல இருந்து ரொட்டேட் பண்ணணும். என்ன அப்படின்னா இந்த மாதிரி ரொட்டேஷன்ஸ், கிளாக் வைஸ் ரொட்டேஷன் அப்படின்னு பேரு. கிளாக் வைஸ் ரொட்டேஷன்ஸ் அப்படிங்கிறப்ப என்ன வரும் அப்படின்னா 2, 1ன்னு வரும். இங்க என்னப்பா வரும்? 3, 5ன்னு வரும். அப்ப இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கிளாக் வைஸ் ரொட்டேஷன்ல 4க்கு அடுத்த நம்பர் என்ன வந்திருக்கு அப்படின்னா 2, அதுக்கு அடுத்தது 1. இங்க 4க்கு அடுத்த லெட்டர் 3 வந்திருக்கு, 2 வந்திருக்கு. இதெல்லாம் ஆப்போசிட்டா இருக்கும். அப்ப இந்த 3யோட ஆப்போசிட் யாரு அப்படின்னா 2. இது கன்ஃபார்ம் ரைட்டா அப்படின்னா தெரியாது. பட் ஆனா எல்லாருமே இதான் ஃபாலோ பண்றாங்க, நம்மளும் ஃபாலோ பண்றோம், அவ்வளவுதான். பட் ஆனா 4 friends 1 enemy, 2 sides are equal, another sides are opposite அப்படிங்கிற இந்த 2 மெத்தட் கன்ஃபார்ம் ரைட். ஓகேவா? பட் இந்த 2 மெத்தட் பிரேக் ஆகிறப்ப இந்த மெத்தடை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? குட். அதுக்கு அடுத்தது 127. ஸோ 127 பொறுத்த வரைக்கும் என்ன டேர்ம் கொடுத்துருக்கான் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா யாரோட ஆப்போசிட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா பாட்டம் டாப் அப்படின்னு சொல்றான். இதோட ஆக்சுவல் மீனிங் என்ன அப்படின்னா ஆப்போசிட். இப்ப 6ஓட ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும். 6 அப்படிங்கிறது இங்க பிரசன்ட் ஆயிருக்கு. சரிங்களா? சோ முன்னாடியே சொன்னேன் ஏதாவது ஒரு 2 சைடு ஈக்குவலா இருக்கான்னு பாருங்க. 3, 2 இருக்கு. இங்க என்னப்பா இருக்கு? 3, 2. இங்க என்னதான் இருக்கு? 3, 2. சோ இந்த சைடு 3, 2, 3, 2 போக 6க்கு எது ஆப்போசிட் அப்படின்னா 1 ஆப்போசிட். சிம்பிள். இப்படியே முடிச்சிடலாம். சோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் யாருக்கு ஆப்போசிட்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 5 அப்படிங்கிற நம்பருக்கு ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும். 5 அப்படிங்கிற நம்பர் எங்க பிரசன்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல பிரசன்ட் ஆயிருக்கு. 5ஓட ஃப்ரெண்ட்ஸ் யாராரு? 5 அப்படின்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் யாரு அப்படின்னா 2, 1. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 இருக்கு, 2 இருக்கு, 1 இருக்கு. கண்டிப்பா ஏதோ ஆப்ஷன் கிடையாது அப்படின்னா 2 ஒன்னும் ஆப்ஷன் கிடையாது. என்னைக்குமே ஆப்போசிட் பார்ட்டிங்கிறவன் என்ன தெரிய மாட்டான், கண்ணுல தெரியவே மாட்டான். சரிங்களா? இப்ப இன்னொரு ஒரு விஷயம் நம்ம சொன்னோம்ல, ஏதாவது 2 சைட்ஸ் ஈக்குவலா இருந்தா அனதர் சைடு ஆப்போசிட் அப்படின்ட்டு. இங்க பாருங்களேன், இங்கேயும் 2, 1 இருக்கு, இங்க என்ன இருக்கு? 2, 1 இருக்கு. அப்ப 5க்கு ஆப்போசிட் யார் தான் இருந்திருக்க முடியும்? எது விசிபிலிட்டி ஆகுதோ அதான் ஆப்போசிட். அப்ப 5ஓட ஆப்போசிட் அப்படிங்கிறது 4. சோ அதுக்கு அடுத்த டேர்ம் என்ன கொடுத்திருக்கான் அப்படின்னா ஒரு பக்கத்தில் உள்ள எதிரே உள்ள பக்கத்தில் உள்ள புள்ளிகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. How many dots are there on the face opposite the face with 1 dot? ஒன்னும் இல்ல, 1ஓட ஆப்போசிட் என்னன்னு கேட்கறான். இந்த மாதிரி டாட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரி பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த சம்மை எடுத்து எழுத வேண்டியதுதான். என்ன அப்படின்னா 1 டாட் எங்கெல்லாம் வருது? இந்த டேர்ம்ல வருது, இந்த டேர்ம்ல வருது. ஓகே, குட். அதுக்கு அடுத்தது இது பாருங்களேன், இங்க ஒரு டேர்ம் கொடுத்துருக்கான். இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா
ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஃப்ரெண்ட்ஸ் எனிமி மெத்தட் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் எனிமி மெத்தடுங்கிறப்ப 1 டாட் அப்படிங்கிறப்ப 1ன்னு நம்பரா வச்சுப்போம். அதோட ஃப்ரெண்ட்ஸ் யார் அப்படின்னா 3 2. இதுல இங்க வந்து பார்த்தா 2 ஆல்ரெடி எழுதியாச்சு 5. அப்ப 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணுமா, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கல. அப்ப எனிமி யாரா இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6ஆ இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 4ஆ இருக்கலாம். இந்த 2 பாசிபிலிட்டி இருக்கு, 6 அப்படி இல்லைன்னா 4. ஓகேவா? இப்ப இந்த 2 பாசிபிலிட்டி இருக்கிறப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆகணும். ஓகே, இப்ப நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா எல்லாத்துலயும் காமனா வரக்கூடிய ரிப்பீட்டேஷனா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். எல்லாத்துலயுமே 2 அப்படிங்கிறது காமனா இருக்கு. சரிங்களா? 2 அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். 2ஓட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 1,3. 2 எந்தெந்த டைஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கோ அதெல்லாம் பாருங்க. 1,3. அதுக்கு அடுத்தது 1 ஆல்ரெடி எழுதிட்டோம், 5. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 ஆல்ரெடி எழுதியாச்சு, 6. அப்ப 2ஓட இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. யாரோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா 2ஓட ஃப்ரெண்ட்ஸ். அப்ப 2க்கு யார் ஆப்போசிட்டா இருந்திருப்பா? 4. இது புரியுதா? கண்டிப்பா ஒரு சைடுக்கு ஒரு ஆப்போசிட் இருக்கும். எந்த ஒரு சைடு எடுத்தாலும் இன்னொரு சைடு ஆப்போசிட் தான் இருக்கும். அப்ப 2ங்கிற நம்பர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த 2ங்கிற நம்பருக்கு கண்டிப்பா 4 ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியாச்சு. ஏன்னா 2 எங்கெங்கெல்லாம் பிரசன்ட் ஆச்சோ அங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தெரியறவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. பேலன்ஸ் இருக்கிறது யாருன்னா 4. அப்ப 2க்கு தான் 4 ஆப்போசிட், 4க்கு தான் 2 ஆப்போசிட். அப்ப கம்பல்சரி யாருக்கு ஆப்போசிட் கிடையாது? 1க்கு ஆப்போசிட் கிடையாது. அப்ப ஆப்ஷன் என்ன அப்படின்னா 6 இஸ் த கரெக்ட் ஆன்சர். நமக்கு 6 ஆஃப் 4ங்கிறது தான் டவுட். 4க்கு யார் ஆப்போசிட் வந்துட்டா? 2க்கு 4. அப்ப என்ன அப்படின்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய 6 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அகைன் சேம் சம் நம்ம என்ன அப்படின்னா 6ஓட ஆப்போசிட் கேட்டிருக்கான். 3 2 இருக்கு, 3 2 இருக்கு. ஸோ என்ன அப்படின்னா 130 இஸ் த கரெக்ட் ஆன்சர். என்ன அப்படின்னா 6க்கு ஆப்போசிட் என்ன ஒன்னா ஆப்ஷன் பி. ஸோ என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா மேற்பகுதி 5 என இருக்கும்போது அதாவது 5ஓட ஆப்போசிட்ஸ் கேட்கறாங்க. எதுக்கு அப்படின்னா 131க்கு. இப்ப 5ஓட ஆப்போசிட்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா 5ங்கிற நம்பர் எங்கெங்கெல்லாம் பிரசன்ட் ஆகுதுன்னு பாருங்க. இந்த இடத்துல பிரசன்ட் ஆகுது, இங்க பிரசன்ட் ஆகுது. ஓகே, 5ஓட ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 5 இருக்கிற டைஸ்ல பாக்கணும். 1, 3, அதுக்கு அடுத்தது இந்த 5 இருக்கிற இதுல யார் இருக்கா அப்படின்னா 2. அப்ப யார் ஆப்போசிட்ஸா இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 4 இருக்கலாம், இன்னொன்னு நினைப்பா இருக்கலாம் 6 இருக்கலாம். 2 நம்பர். சோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது என்ன அப்படின்னா டேர்ம்ஸ் கொடுத்துருக்கான். இப்ப நல்லா புரிஞ்சுங்க, அந்த 2 சைடு ஆப்போசிட்ஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன்ஸ் பார்த்தோம்ல, அந்த கண்டிஷன்ஸ் ஏதாவது சாட்டிஸ்ஃபைட் ஆகுதான்னு பாருங்க. இங்க 3 2 இருக்கு 5க்கு பக்கத்துல, இந்த இடத்துல இருக்கு பாருங்க 3 2. ஏதாவது 2 டைஸ்ல 2 சைடு, இந்த 2 சைடு இந்த 2 சைடு ஈக்குவலா, அப்ப 5க்கு என்னப்பா ஆப்போசிட்? 4 தான் ஆப்போசிட். ஏதாவது 2 சைடு ஈக்குவலா இருந்து அந்த டைஸ்ல வேற வேற சைடு இருந்ததுன்னா அது ஆப்போசிட்டா தான் இருக்கும். இதுல மாற்றுக்கிறதே இல்ல, கன்ஃபார்ம். இது தியரிட்டிக்கலா ப்ரூவ் பண்ணப்பட்டுச்சு. இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2ஓட ஆப்போசிட்ஸ் கண்டுபிடிக்கணும். 2ஓட ஆப்போசிட்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறப்ப என்ன டேர்ம் கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்க்கலாம். ஓ, இதுல என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தானே தெரியுது பாருங்க. இங்க 5 1 இருக்கு, இங்கேயும் 5 1 இருக்கு. அப்ப ஆப்போசிட் என்ன அப்படின்னா 2க்கு 4. சிம்பிள். 130 என்னப்பா கொடுத்துருக்கான்? என்ன அப்படின்னா எதிர்புறம், இது இருப்பு, எதிர்புறத்தில் உள்ள எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். இதுல நல்லா பாத்தீங்க அப்படின்னா 3 நிலைகள்ல யாரோட ஆப்போசிட்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா 2ஓட ஆப்போசிட்ஸ் கேட்கறாங்க. 2ஓட ஆப்போசிட்ஸ் அப்படிங்கிறப்ப 2க்கு பக்கத்துல யார் இருக்கா? 1 4. இங்க என்ன இருக்கு? 1 4. இந்த மாதிரி 2 சைடு ஈக்குவலா இருந்தா அனதர் சைடு ஆப்போசிட்டா தானே இருக்கணும். அப்ப 6 இஸ் த கரெக்ட் ஆன்சர். சிம்பிள். கரெக்டா 15 செகண்ட்ஸ்க்கு மேல என்ன பண்ணிக்க கூடாது அப்படின்னா டைம் எடுத்துக்க கூடாது. இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வாட் நம்பர் வில் பி த பாட்டம் வேர் இஸ் அட் த டாப் the 2 position of dice were below. மேற்புறத்தில் 3 என இருந்தால் when 3 is, மேற்புறத்தில் 3 ஒண்ணு இல்ல 3ங்கிற டாட்டுக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்கறான். அவ்வளவுதான். அதை சுத்தி சுத்தி என்ன பண்றாங்க அப்படின்னா கேட்கறாங்க. கொஸ்டின்ஸ் அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. என்ன அப்படின்னா 3ஓட ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? 3ஓட ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6 இருக்கு, 1 இருக்கு. ஸோ 1 ஆன்சர் கிடையாது. அதுக்கு அடுத்தது 1 ஆன்சர் இல்லை அப்படின்ட்டோம். 3 அப்படிங்கிறப்ப இங்க 3ஓட 6 1 அப்படிங்கிற நம்பர் ஏதாவது இருந்தா கூட சரிங்களா? சரி, வேற எப்படி கண்டுபிடிக்கலாம்? 6ஓட ஃப்ரெண்ட்ஸ் யாராரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1 இருக்கு, அதுக்கு அடுத்த 3 இருக்காரு 6ஓட ஃப்ரெண்ட்ஸ். 6ஓட ஃப்ரெண்ட்ஸ் 4 இருக்காரு. யாரெல்லாம் விசிபிலிட்டி ஆகுறாரோ 6க்கு பக்கத்துல அவரை எழுதுற 5. அப்ப 6ஓட ஃப்ரெண்ட்ஸ்ல யார் வந்துருவா அப்படின்னா 2.
அப்ப 6க்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா 2. அப்ப 2ங்கிறது இங்கேயும் வராது. வேற ஏதாவது நம்பர் ஈக்குவல் ஆகுதா? ஈக்குவல் ஆகல. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா கிளாக் வைஸ் மெத்தட் அப்படிங்கிறத பயன்படுத்தணும். சரிங்களா? கிளாக் வைஸ் மெத்தடை பயன்படுத்தணும் அப்படின்னா ஆன்சர் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இந்த ரெண்டுத்துலையும் காமனான ஒரு நம்பர் எடுத்துங்க. 6. இங்கே என்னது 6ன்னு எடுத்துக்கிறேன். இந்த டைஸ்ல 6ன்னு எடுத்துப்போம். எடுத்துட்டு அப்படியே ஆர்டரா வாங்க. என்ன அப்படின்னா 1 இருக்கு, 3 இருக்கு, இங்க 6 இருக்கு, இங்க என்ன இருக்கு அப்படின்னா 4 இருக்கு, இந்த இடத்துல கீழே என்ன இருக்கு அப்படின்னா 5. எதோட ஆப்போசிட்ஸ் கேட்டாங்க? 3யோட ஆப்போசிட்ஸ் தானே. அப்ப ஆன்சர் இஸ் 5. எல்லா மெத்தடுமே நமக்கு பிரேக் ஆனா மட்டும்தான் லாஸ்டா இந்த கிளாக் வைஸ் மெத்தடை யூஸ் பண்ணணும். மறந்துடாதீங்க. ஸோ இந்த மாதிரி என்னது அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் ஓரியன்ட் என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைஸ் கேட்கலாம். ரொம்ப ரேர் கேசஸ் தான். பட் கேட்ட ஆன்சர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா ஒரு டைஸோட 6 ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்னலாம் நம்ம டினோட் பண்ண போகிறோம் அதுதான் இங்கே வந்து நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா A is adjacent to B. இப்போ ஃபார் என்ன அப்படின்னா இந்த இடத்துல A அப்படின்னு எடுத்துப்போம். ஏங்கிறது adjacent அப்படின்னு சொல்கிறேன். adjacent அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு லெட்டர். அப்ப என்னவா இருக்கலாம் அப்படின்னா பிங்கிறது இங்க இருந்து இருக்கலாம், இங்க கூட எழுதலாம், இதுக்கு பக்கத்துல கூட எழுதலாம். விசிபிலிட்டி ஆகிற இடத்துல எழுதியிருக்கேன். சரிங்களா? A is adjacent to B. அதே போல இப்ப இன்னொரு கேசஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லிட்டான் அப்படின்னா பிங்கிறது என்ன அப்படின்னா யாருக்கு adjacent அப்படின்னு பாத்தீங்கன்னா Dக்கு adjacent. அப்ப பிங்கிறது இப்படி எழுதுறோம் அப்படின்னா டிங்கிறது இங்க இருந்து இருக்கலாம், adjacent-ஆ இருந்திருக்கலாம். ஓகேவா? 2 டேர்ம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது என்ன சொல்றான் அப்படின்னா நாட் சி. இப்போ பிங்கிறது சிக்கு என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டன்ட் கிடையாது. அப்போ யார் அப்படின்னா ஆப்போசிட். பிக்கு யார் ஆப்போசிட் அப்படின்னா சி தான் ஆப்போசிட். ஓகேவா? இப்போ இ இஸ் அட்ஜஸ்டன்ட் டு டி அண்ட் எஃப். இப்போ ஒரு டேர்ம் இருக்கு அப்படின்னா இதில் நான் யாரை எழுதுறேன் அப்படின்னா இன்னு எழுதுறேன். அப்போ யாரா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் அட்ஜஸ்டன்ட். யார் அப்படின்னா டியும் அட்ஜஸ்டன்ட், இன்னொன்று யார் அப்படின்னா எஃப்பும் அட்ஜஸ்டன்ட். இந்த மாதிரி தான் பிக்சர் கிடைச்சிருக்கு. இந்த பிக்கு ஆப்போசிட்ல இங்க யாரும் வந்துடுறா சி, இந்த பிக்கு ஆப்போசிட்ல யாரும் வந்துருவா அப்படின்னா சி. சரிங்களா? இப்போ ஏபிசி இருக்கா, அதுக்கு அடுத்து என்னன்னா இடிஎஃப். சரிங்களா? இப்போ எது கனெக்ட் ஆகும் அப்படின்னா இந்த டேர்மும் கனெக்ட் ஆகும். ஆக்சுவலா இது டி, இது என்னது எஃப், இதுக்கு கீழே யார் இருக்கா இ. அப்ப ஏயோட ஆப்போசிட் அப்படிங்கிறப்ப ஏயோட ஆப்போசிட்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் தான் கிடைக்கும் அப்படின்னா டி தான் கிடைக்கும். ஓகேவா? இ தான் இதோட பாசிபிலிட்டி ஒரு பிக்சர். அப்ப ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா விச் கலர் இஸ் ஆப்போசிட் டு எல்லோ. சரிங்களா? எல்லோங்கிற கலருக்கு ஆப்போசிட் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆரஞ்சு ப்ளூ அப்படின்னு காம்பினேஷன் எதாவது இருக்குதான்னு பாருங்க. இருக்கே ஆரஞ்சு ப்ளூ. ஸோ அப்போ ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம், ரெண்டு சைடு ஈக்குவலா இருக்கு. அப்போ ஆன்சர் இஸ் என்ன அப்படின்னா வயலட். ஸோ இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா நம்ம கல்லெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா கவுண்ட் பண்ண போறோம். காலமா அதை பிரிக்கணும்னு சொல்லியிருக்கோம். 1 2 3 4 5 6. ஃபர்ஸ்ட் 1 அப்படிங்கிறதுல எவ்வளவு டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னா 3. அதுக்கு அடுத்த 2 அப்படிங்கிற டேர்ம்ஸ்ல என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2. 3 அப்படிங்கிற டேர்ம்ஸ்ல 2. ஓகேவா? அதுக்கு அடுத்தது 4ல 1, 5ல 1, 6ல 1, 1 1 1. ஆன்சர் என்ன அப்படின்னா 6 8 10. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்ததுப்பா 138. இந்த 138ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்பர் 1 என்ன அப்படின்னா 1 to 6 வரைக்கும் கொடுத்துருக்கான். 3 புள்ளிகள் உள்ள முகத்தின் எதிரே உள்ள பக்கத்தின் எத்தனை புள்ளிகள் உள்ளன அப்படின்னு கொடுத்துருக்கான். கீழ்கண்ட 2 கனச்சதுர நிலைகளை கவனிக்கவும். அதன் முகங்களில் 1 முதல் 6 வரை புள்ளிகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. 3 புள்ளிகள் உள்ள முகத்தின் எதிரே உள்ள பக்கத்தில் எத்தனை புள்ளிகள் உள்ளன. 3ங்கிறதுக்கு ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 3 எங்க இருக்கு, இங்கதான் இருக்கு. ஸோ வேற எது காம்பினேஷன் ஈக்குவலா இருக்கான்னு பாருங்க. சிம்பிள் 5 and 4 5 and 4. 3க்கு ஆப்போசிட் யாருப்பா 4. ரெண்டு சைடு ஈக்குவலா இருக்கா, உடனே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா மூவ் பண்ணிடலாம், அவ்வளவுதான். சரிங்களா? இது நம்ம கொஸ்டினே இல்லை. ஃபேஸ் ஆப்போசிட் ஹேவிங் ஃபேஸ் அப்படின்னு கொடுத்துருக்கானே. ஸோ என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. ஆப்போசிட் எதுக்கு கேட்டிருக்காங்க? இந்த இடத்துல ஸ்டார் வரணும்ப்பா. சரிங்களா? ஸ்டார் சிம்பிள் வரணும்.
ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் சிம்பிள் எழுதிங்க. இந்த ஸ்டார் சிம்பிளுக்கு என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா ஆப்போசிட்ஸ் கேட்டிருக்கான். இப்போ ஸ்டார் சிம்பிள் இருக்கு அப்படின்னா அந்த பிக்சர் பாருங்க. பேலன்ஸ் யார் இருக்கா அப்படின்னா இங்க டயக்ராமும் இதுவும் இருக்கு. ஸோ இங்க என்ன எப்படி யார் இருக்கா அப்படின்னா ரெக்டாங்கிள் டயக்ராம். அப்போ அந்த ஸ்டாருக்கு யார் ஆப்போசிட் அப்படின்னா இந்த ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ அந்த கொஸ்டின்ஸ்ல கொஞ்சம் மாத்திக்கணும். அந்த ஸ்டார் அப்படின்னா சிம்பிள் அந்த இடத்துல வரணும். ஓகேவா? சூப்பரான கொஸ்டின், கேட்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி உள்ள ஏரியா, கொஞ்சம் பார்த்துங்க. இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே கியூப். அந்த கியூப் என்ன அப்படின்னா ஆல்ரெடி அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தாங்க, அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணோம். ஆனா இப்ப பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோல்டிங் பேப்பர். இந்த ஃபோல்டிங் பேப்பர் கொடுத்துட்டு நம்மகிட்ட கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுவோம். சிம்பிளா என்ன அப்படின்னா இந்த ஃபோல்டிங் பேப்பர்ல யாருக்கு ஆப்போசிட் வருவானு மட்டும் கண்டுபிடிங்க, அதுவே போதும். ஸோ இதோட ஆர்டர் என்ன அப்படின்னா இப்படி இருக்கு அப்படின்னா 1 0 1 0 அப்படிம்போம். 1 1 ஆப்போசிட், 0 0 ஆப்போசிட். இப்படி இருக்கு அப்படின்னா 1 1. இந்த 1 1 ஆப்போசிட். அதாவது ஒரு எல்லாமே என்ன அப்படின்னா ஆல்டர்னேட்டிவா என்னவா இருக்கும் அப்படின்னா அட்ஜஸ்டண்டா இருக்கும். சரிங்களா? அப்ப என்ன வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்டண்டா இருக்கணும். அப்ப இந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய இந்த டேர்ம் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார் இருக்கு, அதுக்கு ஆப்போசிட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த டயக்ராம் இருக்கும். ஓகே, குட். அதே போல ட்ரையாங்கிளுக்கு யார் இருக்கா அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க. ட்ரையாங்கிளோட சிம்பிள் பாத்துங்க, இந்த மாதிரி இருக்கு. அதுக்கும் ட்ரையாங்கிள் தான் என்னவா இருக்கும் அப்படின்னா ஆப்போசிட்டாவே இருக்கு. ட்ரையாங்கிளுக்கு ட்ரையாங்கிள், சரிங்களா? டீக்கு டி. சோ இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த டேர்முக்கு இது ஆப்போசிட். அப்ப என்ன அப்படின்னா இந்த ஸ்டாருக்கு என்ன ஆப்போசிட் அப்படின்னா இந்த மாதிரி ரோம்பஸ் ஆப்போசிட். அப்ப என்ன மீனிங் புரிஞ்சுங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரே நேரத்துல ஆப்போசிட் பேர் அப்படிங்கிறது தெரியக்கூடாது, அவ்வளவுதான். ஒரே நேரத்துல ஆப்போசிட் பேருங்கிறது என்ன ஆகக்கூடாது அப்படின்னா தெரியக்கூடாது. அப்ப பாருங்களேன், ஒரே நேரத்துல 2 ட்ரையாங்கிள் இங்க வந்துருச்சு. அப்ப இது ரைட்டா ராங்கானா இது ராங். ஆப்ஷன் 3 இஸ் ராங். சரி, ஒரே நேரத்திலேயே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ட்ரையாங்கிள் வருது. அப்ப இங்க ஒரு ஆப்போசிட் ட்ரையாங்கிள் இருந்திருக்கணும். சொல்றது புரியுதாப்பா? சோ ஒரே நேரத்திலேயே இங்க 2 ஸ்டாரும் வந்துருச்சு, 2 டேர்மும் வந்துருச்சு. இப்போ 1 இஸ் ராங். இது ரெண்டுமே வந்துருச்சுப்பா. இதுல 1 இங்க பிரசன்ட் ஆயிடுச்சு. அப்ப ஏதோ ஒரு ஆப்போசிட்டா காமிக்கிறாங்க. அப்ப இது ராங். தேர்ட் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார் கொடுத்துருக்கான், அடுத்தது ட்ரையாங்கிள் கொடுத்துருக்கான், அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா அந்த சர்க்கிளை வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல மாத்தி எழுதியிருக்காங்க. ஸோ என்னென்னலாம் வந்திருக்கலாம் பாசிபிலிட்டி அப்படின்னா இந்த டேர்முக்கு இங்க ஒரு ஆப்போசிட் வந்திருக்கும், இந்த ட்ரையாங்கிளுக்கு இந்த ட்ரையாங்கிள் வந்திருக்கும், இதுக்கும் இதுக்கும் என்னவா வந்திருக்கும் அப்படின்னா ஒரு அட்ஜஸ்டன்ட் சைடு. இந்த ஸ்டாரும் நல்லா புரிஞ்சுங்க, இதுக்கு இவர் ஆப்போசிட், இதுவும் என்னது அப்படின்னா அட்ஜஸ்டண்டா இருக்கும், ஆனா பக்கத்துல இருக்க மாட்டாங்க. ஸோ அப்ப இதுக்கு கீழே இது வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கிறதுனால 2ங்கிறது ராங் ஆன்சர். வேணா பாருங்களேன், இப்ப ஸ்டார் இருக்கு அப்படின்னா அதுக்கு கீழே இந்த பிக்சர் வந்திருக்கும். எந்த பிக்சர் அப்படின்னா இந்த பிக்சர் வரும். ஓகேவா? ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னா ட்ரையாங்கிள் இங்க ஆப்போசிட்ல வந்துடும். இந்த டேர்முக்கு கீழே இங்க அட்ஜஸ்டண்டா வருவார். ஓகேவா? ஸோ பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இந்த 4க்கு மட்டும்தான். சரிங்களா? சம்டைம்ஸ் என்ன அப்படின்னா 1 only 2 only அப்படின்லாம் கேட்கறாங்க கொஞ்சம் ஹை லெவல் எக்ஸாமினேஷன்ஸ்ல. இதே பேட்டர்ன் இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டேர்மை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு டேர்ம் கொடுக்குறாங்க அப்படின்னா எதை ஆப்போசிட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 1 0 1 0 1 0. ஒரு ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னா லென்த்தியா இருக்கிற காலம் எடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணணும். 1க்கு 1 ஆப்போசிட், 0க்கு 0, பேலன்ஸ் இருக்கிறது ரெண்டுமே ஆப்போசிட். இன்கேஸ் இப்படி கொடுக்குறாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரே பிக்சர் தான். 1 0 1 0 ஆப்போசிட் இப்படி கொடுப்போம். வேற இந்த மாதிரி ஆங்கிள் கொடுப்பாங்க. ஓகேவா? இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 0 1 0, இந்த இடத்துல 1 0. சரிங்களா? ஸோ இதுல வந்து இப்படி இந்த டேர்ம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா 1 0 1, இந்த இடத்துல என்ன வந்துடும் அப்படின்னா 1 0 1. ஸோ இதை வச்சு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பேரிங் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ஈஸி. இதுக்கு கரெக்டா 15 to 20 செகண்ட்ஸ்க்கு மேலே டைம் எடுக்காதீங்க. இப்போ நியூமரிக்கல் சம்ஸ் பார்த்தப்ப எவ்வளோ டைம் எடுத்ததுங்கிறத பாருங்க. அந்த இடத்துல நம்ம டைமை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு இது தேவை. ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கப்பா. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.